நமஸ்தே. பெரியவா சரணம். நேற்றுக்கு ஸ்ரீராமநவமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இந்த கம்பராமாயணத்தில் வந்திருக்கக்கூடிய அற்புதமான அவதார படல ஸ்லோகத்தை நேற்றுக்கு பார்த்தோம். பெரியவாளுடைய ஆக்ஞையாக நம்ம எல்லாரும் பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு நேற்று கிடச்சிது. அதில் முதல் ஸ்லோகம் நேற்றுக்கு பார்த்தோம், டீட்டெயிலாக அதனுடைய பொருள் விளக்கத்தை. ரெண்டாவது ஸ்லோகத்தில் இன்னும் அற்புதமான விஷயங்கள் உள்ள ஒளிஞ்சின்னு இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால தான் பெரியவா அந்த ஸ்லோகத்தையும் சேர்த்து நம்ம பாராயணம் பண்ணணும்னு ஆக்ஞை பண்ணியிருக்கான்னு தோன்றுறது. அந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்கறதுக்கு இருக்கோம். ஒரு பகல் உலகலாம் உதரத்துட் பொதிந்து அருமறை குணர்வரும் அவனை அஞ்சன கருமுகிற் கொழுந்தெழிற் காட்டும் சோதியை திருவுறப் பயந்தனள் திறங்கொள் கோசலை அப்படிங்கிறார் கம்பர். எவ்வளோ அற்புதமான வரிகள். இதில் உள்ளுக்குள்ள ஒரு விஷயத்தை நான் ஒளிச்சு வச்சிருக்கேன், முடிஞ்சா தேடி கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி கம்பர் வேணும்னே இங்கே ஒரு வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்காருன்னு தோன்றது. ஏன்னா முதல் லைன்ல என்ன சொல்றார், உதரத்துட் பொதிந்து அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சிருக்கார். இங்கே ஒரு விஷயத்தை நான் பொதிஞ்சு உள்ளுக்குள்ள வச்சிருக்கேன், கண்டுபிடிச்சு எடுத்துக்கோ அப்படிங்கிறது மாதிரி நம்ம அர்த்தம் பண்ணலாம். அப்போ இந்த பாட்டுக்குள்ள என்ன வச்சிருக்காருங்கிற ஒரு ரகசியத்தை தான் பார்க்க போறோம். லாஸ்ட் லைன்ல என்ன சொல்றார், திருவுறப் பயந்தனள் திறங்கொள் கோசலை அப்படிங்கிறார். திருவுற பயந்தனள். திருன்னு சொன்னாக்கா ஸ்ரீ, அதாவது லக்ஷ்மியை சொல்றது. அப்போ திருன்னு சொல்றது மங்களத்தை குறிப்பதாக இருக்கு. திருவுற பயந்தனள், திரு கிடைப்பதற்காக, அதாவது மங்களம் ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் க்ஷேமம் கிடைக்கணும். அப்போ தனக்கு மாத்திரம் இல்லை, சர்வலோகங்களுக்கும் க்ஷேமம் கிடைக்கணுங்கிறதுக்காக பயந்தனள் பெற்றெடுத்தாள். யாரு? திறங்கொள் கோசலை. இங்கே திறம்னு சொன்னாக்கா திறமைங்கிற அர்த்தத்தை விட எப்படிப்பட்ட புண்ணியம் நிறைந்தவள் இந்த கோசலை அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். கௌசல்யா தேவி இந்த லோகங்களை எல்லாம் படைத்து காத்து அழிக்கக்கூடியவரான ஒரு பரமாத்மாவை தன்னுடைய வயத்தில் சுமந்து பெற்றெடுத்தாள் அப்படின்னு சொன்னாக்கா எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கணும், எப்படிப்பட்ட புண்ணியவதியாக அவள் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் ரொம்ப வியந்து சொல்கிறார் இங்கே கம்பர். திறம்கொள் கோசலை அப்படிங்கிற வார்த்தைக்கு அதுதான் பொருளாக பார்க்குறோம். சரி, இங்கே பகவானை பற்றி விசேஷமாக என்ன சொல்லியிருக்கு, இந்த ரகசியமாக ஏதோ பொதிஞ்சிருக்குங்கிறல. என்ன பொதிஞ்சிருக்குன்னா முதல் லைனுக்கு போவோம் திருப்பி. ஒரு பகல் உலகலாம் உதரத்துட் பொதிந்துன்னு கொடுத்துருக்காரு. இங்கே உதரம்ங்கிற வார்த்தையை பார்க்குறோம். உதரம்னாக்கா என்ன? வயறு. இப்போது தாமோதரன் அப்படின்னு பரமாத்மாவை சொல்கிறோம். கயிற்றால் கட்டப்பட்ட வயிற்றை உடையவன், தாம ப்ளஸ் உதரம் அப்படின்னு பெரியவாதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கான். அப்படி அந்த மாதிரி ஒரு வயிற்றை உடையவன்கிறதுனால அவனுக்கு அந்த பேர். உதரம்ங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற அதே வார்த்தை இங்கே தமிழ் இங்கே வச்சுன்னு இருக்கோம். ஒரு பகல் உலகலாம் உதரத்துட் பொதிந்துன்னு கொடுத்துருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாராம் இங்கே சுவாமி, ஒரு பகல், அதாவது ஒரு பர்டிகுலர் காலம், ஒரு பகல் வேளைன்னு இங்கே அர்த்தம் பண்ணுறோம். பகல்னா ஒரு இருட்டை தாண்டின பிறகு வரக்கூடிய பகல்னு இங்கே அர்த்தம் பண்ணிக்கணும். அப்போ கான்டெக்ஸ்ட் என்ன? ஒரு பகல்ல இந்த உலகம் எல்லாத்தையும் தன்னுடைய வயத்துக்குள்ள பொதிஞ்சு வச்சுட்டு இருக்கார் சுவாமி அப்படின்னு அர்த்தம் பண்றோம். எந்த வேளையில அந்த மாதிரி உலகத்தை எல்லாம் வயத்துக்குள்ள பொதிஞ்சு வச்சுட்டு இருக்கார்? எப்போ சார் அப்படி நடந்தது? சுவாமி கிருஷ்ணனா வந்தப்போ கூட மண்ணை எடுத்து வாயில போட்டுண்டான், வாயில லோகங்கள் எல்லாம் காமிச்சான்னு சொல்றாமே. அப்போ கூட வாயில தானே இதை காமிச்சார், வயிற்றுக்குள்ள உலகம் இருந்ததை நம்ம பார்க்கலையே அப்படின்னு யோசிச்சோம்னா பெரியவா அதுக்கான ஆன்சரை தெய்வத்தின் குரல்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன். சுவாமி எந்த ஒரு சிச்சுவேஷனில் இந்த உலகங்களை தன்னுடைய வயிற்றில் வச்சு காப்பாற்றுறார் அப்படிங்கிறதாக பெரியவா ரொம்ப ரசித்து சொல்கிறா. சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மாவே தான் வாயில் மண்ணை போட்டுட்டு உலகத்தை காமிச்சவனே தான் வயிற்றுக்குள்ளே இந்த உலகங்களை வச்சு கட்டி காப்பாற்றினாங்கிற ஒரு ரகசியத்தை பெரியவா அவ்வளோ அழகாக சொல்கிறார். பெரியவாளுடைய அந்த இடத்துல ஒரு ரசனை, கிருஷ்ணன் அந்த குழந்தைய ரசித்து பெரியவா சொல்கிற பாவம் இருக்கு. அதெல்லாம் கேட்கறதுக்கு காது எத்தனை ஆயிரம் இருந்தாலும் போராது, கண்ணால் பார்த்து படிக்கிறதுக்கு எத்தனை ஆயிரம் கண்ணு இருந்தாலும் போராதுன்னு சொல்லணும். பெரியவா சொல்கிறா, கிருஷ்ணன் எப்படி இருந்தான்னா குறும்புக்கார பிள்ளையா இருந்தான். எல்லா ஆற்றுலையும் போய் அங்கே இருக்கிற இந்த தயிர் பானையை உடைச்சான், வெண்ணையை திருடினா, இப்படி எல்லாம் நம்ம பார்க்குறோமோ இல்லையோ. அப்படி ஒரு இடம் நிற்காம ஓடிட்டே இருந்த குழந்தை, குறும்புக்காரனாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஒரு கட்டத்தில் ரொம்ப சாது குழந்தையாக இருந்துட்டு ரொம்ப சமத்தா ஒரு தரிசனம் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாக்கா அந்த தரிசனம்தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம் அப்படின்னு ஒரு தரிசனத்தை பற்றி சொல்கிறார். அங்கே சுவாமி எந்த ரூபத்தில் காட்சி கொடுக்குறார் அப்படின்னா வடபத்திரசாயின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூபம்.
அப்போ கிருஷ்ணன் எந்த ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு காட்சி கொடுக்குறார் அப்படின்னு கேட்டால், அவர் எங்கே துவாரகையில் இருக்கும்போது பண்ணாரா, மதுராவில் இருக்கும்போது பண்ணாரான்னா அதெல்லாம் இல்லை. மார்க்கண்டேயருக்கு ஒரு தடவை தரிசனம் கொடுத்து இந்த முக்தி ஞானம்னு இருக்கே, அந்த ஞானத்தை அவருக்கு புரிய வைக்கிறதுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலாக கொடுத்த ஒரு தரிசனம் இது. அந்த கட்டத்தில் தான் கிருஷ்ணன் இப்படி வட்டபத்திரசாயின்னு சொல்லக்கூடிய ரூபத்தில் தரிசனம் கொடுக்குறான் அப்படின்னு பெரியவாத எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். என்ன பண்ணுறாராம் சுவாமி, இந்த பிரளயம்னு சொல்லி இந்த லோகங்கள்லாம் அழிஞ்சு போகிறதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, அந்த வார்த்தைக்கு இங்கே எக்ஸ்பிளனேஷன் வருது. பெரியவா சொல்கிறேன், லயம்னு சொன்னாக்கா ஏதோ உன்னோட இணைஞ்சு போகிறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பிரன்னு சொல்லி ஒரு ப்ரிஃபிக்ஸை முன்னாடி போட்டு பிரளயம்னு சொன்னாக்கா ரொம்ப விசேஷமான ஒரு ஐக்கியம். அப்போது இந்த லோகங்கள்லாம் என்ன ஆகிறது, பிரளய காலத்தில் யார் ஒருத்தன் கிரியேட் பண்ணானோ உண்டாக்கினானோ மறுபடியும் அவங்ககிட்டயே லயமாகிடுறது அப்படிங்கிறது தான் பிரளயம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பிரளய காலம் வரும் பொழுது ஒரு பெரு வெள்ளத்தில், இந்த ஆழின்னு சொல்கிறோம், ஆழி வெள்ளத்தில் இந்த லோகங்கள்லாம் அடிச்சுட்டு காணாமல் விடப்படாது, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அடுத்து இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த லோகங்களை எல்லாத்தையும் காப்பாற்றி அப்படி பிரளய வெள்ளத்தில் இது முழுகி போகாமல் அதை பிடிச்சு இந்த உலகங்களை தன்னுடைய வயிற்றில் வச்சு காப்பாற்றின்னு இருக்கானா இந்த பரமாத்மா. அந்த ஒரு சூழலில் தான் சுவாமி இது தாண்டா நடக்கிறது, இந்த மாயையே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு காட்டுறதாக இங்கே மார்க்கண்டேயருக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறார். பெரியவா சொல்கிறா, இந்த இடத்துல கிருஷ்ணன் தரிசனம் எப்படி தெரியுமோ, ரொம்ப அழகான தரிசனம். நம்ம கண்ணால் இதை பார்க்க முடியாட்டாலும் எப்படி இருக்குங்கிறத ஸ்லோகங்களில் விவரிச்சிருக்காளே, அதை படித்து பார்த்து தெரிஞ்சு ரசித்து மனசில் அந்த ரூபத்தை நம்ம தியானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாலமுகுந்தாஷ்டகத்திலேருந்து ஒரு 2 லைன் பெரியவா கோட் பண்ணுறார். அங்கே என்ன சொல்கிறார், கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தே வினிவேஷயந்தம் வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டே சயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி ஸ்லோகம். பாலனாக இருக்கக்கூடிய முகுந்தனை மனசால் ஸ்மரிக்கிறேன் அப்படிங்கிறார். இங்கே முகுந்தன்னு பேர் சுவாமிக்கு இந்த ரூபத்தை. முகுந்தன்னா முக்தியை கொடுப்பவன், அம்பாளையும் முகுந்தான்னு சொல்கிறோம் ஒரு வார்த்தை. அதே மாதிரி இங்கே சுவாமிக்கு முகுந்தனாக முக்தியை கொடுப்பவனாக மார்க்கண்டேயருக்கு இதுதான்னு சொல்லி முக்தி ஞானத்தை கொடுத்தவரா இருக்கார் அப்படிங்கிறதுனால இங்கே முகுந்தன் இவருக்கு பேர். பாலனாக குழந்தையாக இருக்கார் இந்த சுவாமி. என்ன பண்ணுறாரா இந்த குழந்தை சுவாமி, எப்படி படுத்துன்னு இருக்கார், எங்கே இருக்காருன்னா வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டே சயானம், அப்படி ஒரு சயன கோலத்தில் அப்படி படுத்துன்னு இருக்கு. குழந்தை தாச்சின்னு இருக்குன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி இந்த குழந்தை படுத்துன்னு இருக்கு. எங்கே படுத்துன்னு இருக்குன்னா வட்டஸ்ய பத்ரஸ்ய, வட்டவிருட்சம்னு சொல்லக்கூடியதான ஆலமரம். அந்த ஆலமரத்தினுடைய ஒரு இலையில இந்த குழந்தை அப்படி படுத்துண்டு பிரளய பெருவெள்ளமாக ஒரு வெள்ளம் ஆழி அடிச்சுட்டு இருக்கு. அதில் அழகாக ஒரு இலையில இந்த குழந்தை சமத்தா படுத்துண்டு ரொம்ப சாதுவாக அழகாக படுத்துண்டு ஒரு சேட்டையும் இல்லாமல் அது சமத்தா அப்படி உட்காண்டிருக்குல்ல படுத்துண்டு காட்சி கொடுக்கறது. இந்த இடத்துல சொல்கிறா பிரிவா, எல்லாம் ஒரே பரமாத்ம ஸ்வரூபந்தான் அப்படிங்கிறதையும் இங்கே கூட மனசில் வச்சுட்டு பார்க்கணும். இந்த வட்டவிருட்சம்னு சொல்கிறோமே, அந்த ஆலவிருட்சத்துக்கு அடியில் உட்காந்துட்டு தான் தட்சிணாமூர்த்தியாக சுவாமி ஞானத்தை உபதேசம் பண்ணுறார். அப்போ எல்லா காரியங்களும் அடங்கின நிலையாக ஞானம்னா என்னன்னு சொல்லி அந்த பரமாத்மா தட்சிணாமூர்த்திங்கிற ரூபத்தில் நமக்கு உபதேசம் கொடுக்கறதாக அங்கே உட்காண்டிருக்கு. அது ஒரு விதமான ஞானகுரு. இதே வட்டவிருட்சம், இதே ஆலமரத்தினுடைய ஒரு இலையில எடுத்துட்டு அந்த இலையில அழகாக சயனமாக இப்படி படுத்துட்டு இங்கே அதே பரமாத்மா எல்லாம் அடங்கின ஞானம் இல்லை, எல்லா மாயமும் இந்த லோகத்தில் நடக்கிறதே இதுக்கெல்லாம் காரணம் நான் தாண்டான்னு சொல்லி மாயத்தை வெளியில் எடுத்து காமிச்சு இந்த உலகங்கள்லாம் எங்கிட்ட தான் இருக்குங்கிறதையும் காமிச்சு மாயையை எக்ஸ்பிளைன் பண்ணி தெரிய வச்சு அதன் மூலமாக ஞானத்தை கொடுக்கறதாக அதே பரமாத்மா இங்கே இன்னொரு வேஷத்தில் வருதுன்னு இதை பற்றி காமிக்கிறேன். அப்போது அழகாக சொல்லியிருக்கார், வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டே சயானம், அது மேலே இந்த குழந்தை படுத்துட்டுருக்கு. என்ன பண்ணுறதா இந்த குழந்தை அதில் படுத்துண்டு கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம். அரவிந்தம்னு சொன்னாக்கா தாமரை, கரம்னு சொன்னாக்கா கை, பதம்னு சொன்னால் இங்கே பாதம் கால். இந்த குழந்தை என்ன பண்ணுறதான் கராரவிந்தேன பதாரவிந்தம், தன்னுடைய தாமரை போன்ற அந்த தளிர் கை இருக்கு, அந்த கையை கொண்டு தாமரை மாதிரி இருக்கிற அந்த பிஞ்சு காலை தன் கையினால் அப்படி பிடிச்சிக்கிறதான். பிடிச்சுட்டு அதை என்ன பண்ணுறது, அழகாக அதை அப்படியே இழுத்துன்னு வந்து முகாரவிந்தே வினிவேஷயந்தம், தன்னுடைய முகத்தில், முகமும் எப்படி இருக்கான் தாமரை மாதிரியான ஒரு முகம். அப்போ கை தாமரை, கால் தாமரை, பிஞ்சு குழந்தை அப்படி கை காலெல்லாம் எப்படி தாமரையாக இருக்குது, முகமும் அழகான தாமரையாக இருக்குது.
அதில் அப்படியே இந்த விரலை கொண்டு வந்து அந்த கட்டை விரலை வாயில் வச்சுட்டு ஒரு குழந்தை எவ்வளோ அழகாக அதை பண்ணுமோ அந்த ஒரு ரூபத்தில் கிருஷ்ணனை நமக்கு காட்சியாக இந்த இடத்துல பெரியவா காமிச்சு கொடுக்குறார். இவருக்கு தான் ஆலிலை கண்ணன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வட்டபத்திர சாயின்னு இங்கே சுவாமியினுடைய தரிசனம். இப்போ இந்த சுவாமியை தான் கம்பன் ரொம்ப அழகாக இந்த இடத்துல உள்ளுக்குள்ள ஒரு இன்டர்னல் ரெஃபரன்ஸ் மாதிரி உள்ள ஒளிச்சு வச்சு நமக்கு இங்கே தரிசனம் பண்ணி கொடுக்குறார். அப்போ என்ன வார்த்தைகள் கொடுக்குறார்? ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துட்பொதிந்து. அப்போது ஒரு இருட்டு காலம் தாண்டது, ஒரு பிரளயம் முடிஞ்ச பிரளயத்தில் எல்லாம் காணாமல் போயிடுதுன்னு நம்ம நினைக்கிறோம். எதுவும் காணாமல் போகல. அந்த மாயை அப்பைத்திக்கு மறைச்சி வச்சு உலகங்களை தன்னுடைய உதரத்துட்பொதிந்து தன் வயிற்றுக்குள்ளே பொதிஞ்சு வச்சுட்டுருக்கான். இவன் யாருன்னாக்கா அருமறைகளாலும் தேடி கண்டுபிடிக்க முடியாதவனாக இவன் இருக்கான். அருமறை குணர்வரும் அவனை, இந்த வேதங்களாலும் தேடி கண்டுபிடிக்க முடியாதவனாக இந்த பரமாத்மா இருக்கான். சொல்லப்போனால் வேத வேத்யாய நமகான்னு சுவாமியை சொல்கிறது. வேதங்களின் மூலமாக மாத்திரமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அவன் எப்படி இருக்கான்? அருமறை குணர்வரும் அவனை அஞ்சன கருமுகிர் கொழுந்தெழிற் காட்டும் சோதியை. இவனைத்தான் திருவுரப் பயந்தனள் கோசலைங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? அஞ்சனம்னு சொன்னாக்கா மை. அந்த மை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு கருமை இருக்கே, அப்படிப்பட்ட கருப்பான நிறத்தில் ஒரு கருநீலம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேகம், நீலவர்ண மேகம்னு சொல்கிறோம். நீலமேக சியாமளம்னு சொல்கிறோம் சுவாமி. அந்த ஒரு மேகத்தினுடைய கொழுந்து, ஒரு மேகத்திரள் கூட்டத்தினுடைய ஒரு ஜோதியாக சுவாமி காட்சி கொடுக்குறார். ஏன் மேகமாக சொல்கிறது? எப்பொழுதும் அமிர்த மழையை நமக்கு பொழியறதுக்காக காத்துட்டுருக்கான் அந்த சுவாமி அப்படிங்கிற விஷயத்த இங்கே ஹிண்ட் பண்ணுறார். அப்போ சுவாமி நினச்ச மாத்திரத்தில் அமிர்தத்தை வருஷித்து நம்மளை எல்லாம் காப்பாற்றக்கூடியவராக அத்தனை பெரிய கருணைமிக்க மூர்த்தியாக இருக்கானோ இல்லையோ, அதுக்காக தான்ப்பா இந்த அவதாரம். உங்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் இந்த அவதாரம்னு கம்பர் இதை பற்றி சொல்லின்னு வர்றார். இன்னும் விவரங்கள் நாளைக்கு. பெரியவாசர்.